ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல ஒரு புறா வந்து உட்காந்துருக்கு. அந்த புறாவை பார்த்து லட்சக்கணக்கான புறாக்கள் வந்து ஒரே மரத்துல உட்கார ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்களா என்னடா மரமே வெள்ளை கலர்ல இருக்கு, இவ்வளவு புறாவா அந்த மரத்துல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருந்துக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த ஒருத்தன் மட்டும் கல் எடுத்து அந்த மரத்தை நோக்கி அடிச்சிருக்கான். அதுல அந்த அடிபட்ட புறாவும் மத்த இருந்த எல்லா புறாவுமே உயிருக்கு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்குது தாவக்காவுடைய நிலைமை. அங்க எப்படி அந்த புறாக்கள்லாம் பறந்து மரம் பச்சையாச்சோ அந்த மாதிரி பச்சையா தெரிஞ்சிருச்சு. விஜய்னால இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்க முடியல. அவர் வந்து கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி வந்து கிரௌட் அரசியல் பண்றதுக்கு தான் அவர் கரெக்டா இருப்பாரே தவிர மற்ற மாதிரி ஒரு லீடரா நின்று அந்த கூட்டத்தை வழி நடத்துவாரன்னா நடத்த மாட்டாரு. அந்த கூட்டம் இவரோட பேச்சு கேட்குதான்னா அதுவும் கேட்காது. 41 பேர் இறந்ததுக்கு விஜய் மட்டும்தான் காரணம்னு சொல்லல. ஆனா தாவேக்காவுக்கும் அங்க சிறு பங்கு இருக்கு. இங்க ஒழுங்கா கிரௌடை மேனேஜ் பண்ணாததும் ஒரு பங்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த பங்குக்கு பார்த்தா கூட நீங்க அங்க போய் அங்க இருக்கிற மக்களை பார்த்துருக்கணும். விஜய் இல்ல, அது கீழே இருக்கிற தொண்டர்கள், அங்கங்க இருக்கிற தொண்டர்கள் போய் ஏன் பார்க்கல? அதாவது என்னதான் நல்லவனா இருந்தாலும் நீங்க அரசியல் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா இந்த அரசியல் களம் உங்களை வந்து ஒரு அரக்கனா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுமே. ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்றன்னு களத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தான் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நிலைமையில தாவேக்கா இருக்குது. விஜய் அரசியல் பண்றன்னு உள்ள வந்து இன்னைக்கு அதே விஜய் வச்சு இந்த 2 கட்சியும் அரசியல் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் பிஜேபி ஆல்சோ. ஒருத்தவங்களுக்கு கை தட்டுறானா அவன் தொண்டனா கை தட்டுறானா, ரசிகனா கை தட்டுறானா, இல்ல உங்களை வந்து குழிக்குள்ள இழுத்து வரதுக்கு கை தட்டுறாங்களா, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்கணும். இங்க அப்படியே தலையில மாறிடுச்சு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மைக்கோட ஒழுங்கா வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ண முடியல. ஆனா இந்த பக்கம் செந்தில் பாலாஜி பார்த்தாக்கா அனிமேஷன்லாம் பண்ணி என்னென்னோ எடிட்டிங்லாம் பண்ணி டைம் மாதிரியா டேபிள்லாம் போட்டு பயங்கரமா ஒரு பிபிடி ரெடி பண்ணி அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு அரசியல் பண்றாரு. இந்த மாதிரி பண்ண தெரியாது உங்களுக்கு? அந்த மாதிரி அப்ப அரசியல் பண்ண தெரிலன்னா இந்த அரசியல் களத்துல விஜய்னு ஒருத்தர் இருந்தாருன்னே இந்த அரசியல் களம் தெரியாம பண்ணிரும். அதுதான் இங்க அரசியல் சூழல். பின்ன குவியலுக்கு மேலதான் இந்தியாவுக்கான அரசியல் நடக்குது. நான் என்ன நம்பிட்டேன்னா பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்கள அண்ணாவை பற்றி பேசுறது இந்த மாதிரி பேசும்போது நிஜமாலுமே இங்கே ஒரு சினிமா மென்டாலிட்டியிலேருந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் விஜய். விஜய் வந்து இந்த குரூப்பை வந்து மாற்றிடுவார். இந்த இப்படி மரத்து மேலே ஏறுறது இவங்கெல்லாம் வந்து இந்த அரசியலை சொல்லி கொடுத்து அவங்கள மாற்றிடுவார் அப்படின்னு பார்த்தா இவங்க விஜயை மாற்றிட்டாங்க.